இப்போ இவங்கெல்லாம் போகிறது எப்படின்னா, இந்த குடிகாரனுங்க, திருடிட்டு வர்றவங்க, கொள்ளையடிச்சிட்டு வர்றவங்க, போலீஸுக்கு பயந்துட்டு வர்றவங்க, இவங்கெல்லாம் வந்து அங்கே பாபாவாக மாறி இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அக்கடாவுக்குள்ளே போக முடியாது. கஞ்சா அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு இப்பாடு எல்லாமே கிடைக்கும். ஊர் மக்களை ஏதோ கொஞ்சம் ஏமாற்றி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. இந்த கேட்டகரியில் தான் இவங்கெல்லாம் போய் சேர முடியும். அப்போ அகோரிகள் வந்து ஆன்மீகவாதிகள் இல்லை, அவங்களும் ஆன்மீகவாதி தான். ஆனால் உண்மையான அகோரிகள் வந்து உடல் உறவு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இது வேலை. நான் ஒரு விதத்தில் வண்டி விபத்தில் உயிர் போச்சு எனக்கு. அப்போ உயிர் என்ன கொண்டு போய் அருவக்கோட்டையில் போட்டாங்க, பரமக்குடியில். அங்கெல்லாம் வந்து கிரீடம் வச்செல்லாம் சாமியை பார்க்கல. நீங்கள் வந்து மகாபாரதம் ராமாயணம்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், கட்டுக்கதைன்னு சொல்லலை. புதுசாக இப்போ சனாதனத்துக்கு சனாதனம் ஒரு சாமியார் போயிட்டு ஒரு முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே போவோம், அடித்து கொண்டுட்டாங்க. சாதிகள்லாம் எப்போ தோணுச்சு? சாதிகள் வந்து இந்து மதத்தில் இருக்குதா? ஸ்கூல் ஃபீல்டில் ஸ்கூலில் இந்த ஜாதின்னு ஒன்று எழுதுறாங்கல்ல, அதுவே வந்து அரசியலுக்கு பயன் ஆகி போச்சு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு. திருத்தவே முடியாது. தெரிஞ்ச விஷயத்தையே ஏன்டா திரும்ப திரும்ப சொல்றீங்க? உங்களை தான்டா திருத்தவே முடியாது. ஆன்மீகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு இந்த இராணுவத்தில் செய்கிறாங்கல்ல ஒரு படைகள், நாட்டு மக்களுக்காக ஏதாவதுன்னா தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஆன்மீகமே மக்களுக்காக தான். மக்களை அழிக்கிறதோ, மக்களை சுரண்டுறதோ, மக்களை வச்சு சாப்பிட்றதோ கிடையாது. இதுதான் உண்மை. இதனால தான் நான் வடநாட்டில் வந்து கேட்டுக்கிறேங்க, அக்கடாக்கள்னு சொல்லுவாங்க. அக்கடானா நிரஞ்சனி அக்கடா, ஜுனா அக்கடா, இது இப்படி எல்லா விதமான அக்கடாக்கள் இருக்குது. 14 வகையான அக்கடாக்கள் இருக்குது. அக்கடா அப்படின்னா ஒரு அக்கடா, இந்த பாபாமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த இப்போ வந்து நான் சாமி சொல்கிறாங்கல்ல, அந்த அக்கடாவில் இவங்களை சேர்க்க மாட்டாங்க. அது வந்து முறைப்படி அவங்க இப்போ இதுக்கெல்லாம் இவளுக்கு தகுதி இருக்கான்னு பாபாமார்கள்லாம் பயிற்சி வைப்பாங்க. பயிற்சி மாதிரி வச்சு அதில் வந்து வெற்றி பெறணும். அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இது தருவாங்க. அதை வச்சு தான் நம்ம போகணும். இப்போ இவங்கெல்லாம் போகிறது எப்படின்னா, இந்த குடிகாரனுங்க, திருடிட்டு வர்றவங்க, கொள்ளையடிச்சிட்டு வர்றவங்க, போலீஸுக்கு பயந்துட்டு வர்றவங்க, இவங்கெல்லாம் வந்து அங்கே பாபாவாக மாறி இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அக்கடாவுக்குள்ளே போக முடியாது. கஞ்சா அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு இப்பாடு எல்லாமே கிடைக்கும். ஊர் மக்களை ஏதோ கொஞ்சம் ஏமாற்றி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. இந்த கேட்டகரியில் தான் இவங்கெல்லாம் போய் சேர முடியும். அக்கடாவுக்குள்ளே நுழைய முடியாது. அக்கடாவுக்குள்ளே நுழையணும்னா அதில் தேர்ச்சி பட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த தாம்பத்தியம் சொல்கிறாங்களே, பணத்தோட வந்து உடல் உறவு, அவங்கெல்லாம் உடல் உறவில் வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதுக்கு காரணம் முதல்ல அந்த ஆசபாசங்களை அறுத்து எடுத்துருவாங்க. இப்போ அப்போ அகோரிகள் வந்து ஆன்மீகவாதிகள் அல்ல, அவங்களும் ஆன்மீகவாதி தான். ஆனால் உண்மையான அகோரிகள் வந்து உடல் உறவு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இது வேலை செய்யாது. அது எப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு சீடர்கள் இருக்காங்க, நான் இறக்க போறேன்னா, இது வந்து மகாபாரதத்திலேயே இருக்கு. மகாபாரதத்திலேயே தன்னுடைய சுண்டுவரில் வந்து அவர் தின்றுவார். அதே மாதிரி இப்போ நான் இறக்க போறேன்னா, என்னுடைய உடைமைகளில் முக்கியமானது ஏதோ அதை வந்து பிரசாதமாக சாப்பிடலாம் நான் சொல்லணும், சொல்லணும். ஆதேஷ்னா உத்தரவு பறிக்க, அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தலைப்பிள்ளைய குழந்தைய அதை வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து எப்பவும் சாப்பிட்றது கிடையாது. தீட்சை கொடுத்து அவங்க குருவாக ஏற்கும்போது ஒரே ஒரு டயம்தான், அதுக்கப்புறம்லாம் அதை தொடவே கூடாது. அதுவும் இப்போ எல்லாம் கிடையாது. அது சாப்பிட்றதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போல்லாம் இல்லை. அகோரிகள் வந்து உண்மையான ஆன்மீகவாதிகளா இல்லையா? உண்மையானவங்க. ஆனால் அவங்க வந்து தாம்பத்தியம் வைக்கக்கூடாது. இன்னொன்று, அவங்களுக்கு அந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா, கணவன் மனைவி ஒத்துமை, அதை அறுத்து எடுத்துருவாங்கம்மா. நான் 1 வருட காலம் அந்த பெண்களோட இருந்தனால எனக்கு சுவாசத்தன்மையே நானே கட் பண்ணிக்கிட்டேன் தியானத்தில். அப்படி இப்போ இந்த மாதவிடையும் அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன வேணுமாலும் நம்ம செய்யலாம், ஆனால் இணையக்கூடாது. இதுதான் உண்மை. தொடக்கூட மாட்டாங்கம்மா, பிள்ளையா நினைக்கலாம். இப்போ நான் வந்து இதில் இருந்தேன், கொஞ்சம் பெங்களூர் சுடுகாட்டிலலாம் வந்து அனாதை போனவங்களை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க.
200 தான் பணம் எரிக்கிறதுக்கு. ஆனால் மெயினாக வர்றவங்களே எரிச்சிருவாங்க. ஆனால் அனாதையே கிடக்குங்க. நான் அதுவும் கூடயே படுத்து தூங்கியிருக்கேன். படுத்து தூங்கினா அது கூட நான் இருந்தேனுங்கிறதா இல்லை. அப்பா மாதிரி பிள்ளை மாதிரி ஒரு அதுகளை பார்த்து இந்த மாதிரி உடம்பை போட்டுட்டு நீ இறந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்களோடயே இருந்திருக்கேன் நான். ஆனால் இதை தப்பாக சொல்கிறது அது தப்பு கிடையாது. நான் ஒரு விதத்தில் வண்டி விபத்தில் உயிர் போச்சு எனக்கு. அப்போ உயிர் என்னை கொண்டு போய் அருவக்கோட்டையில் போட்டாங்க. பரம்பக்குடி தான் கொண்டு வந்து போட்டு விட்டாங்க. அப்போ நான் என்னுடைய ஆன்மா ஒரு இடத்துக்கு போச்சு. அந்த ஆன்மா போகும்போது அங்கே எந்த கிரீடம் வச்சோ எந்த சாமியும் இல்லை. அங்கே இந்த பிரம்மஞ்சம் தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு தங்க கலரில் இருந்துச்சு. அதில் ஒரு தீப சுடராக நான் தான் நின்னேன். ஆனால் அசுருதி கேட்டுச்சு. என்ன கொண்டு வந்தேன், நான் எப்போவுமே மந்திரம் ஜபிச்சுட்டு இருப்பேன். ஓம் நம பகவதி விஸ்வரூபாய அமுத தேஜசாமுகசிய சர்வத்ரா விஜயம் சர்வலோக அஷ்டலட்சுமி தன்னோ வசி வசி பிரசோதயா ஏதாவது மந்திரம் ஜபிச்சுட்டே இருப்பேன். அப்போ அது என்ன சொல்லிச்சு, உனக்கு வேலை இருக்குது போ, அவ்வளோதாச்சு. அப்போ எங்கள் அம்மாவை நான் பைக்கில் கூப்பிட்டு போவேன். அம்மாவும் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு தான். 2 பேருமே அதை போட்டேன். எங்கள் அம்மா ஆன்மா வந்து கூப்பிடுது வாடின்னு. நான் நீங்கள் யாரும்மா எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். அப்போ அவ்வளோ ஒரு பேரானந்தத்தில் இருந்தேன் அந்த நிமிஷம். திருப்பி நான் வந்த பிறகு அப்போ என் காலெலாம் முறிஞ்சு போய் இருந்துச்சு. நாக்கு வெளியே தள்ளி மண்ணாக இருந்துச்சு. அப்போ எடுத்துகிட்டு அருவக்கோட்டையில் பார்க்குறேன். அங்கே வந்து வண்டியில் அடிப்பட்டவங்களாம் இப்படி சட்டியில் அள்ளி வச்சுருக்காங்க. இதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய உணர்வு இருக்குன்னு வெளியே கொண்டு வந்தாங்க என்னுடைய இதுக்கு. அப்போ அங்கெல்லாம் வந்து கிரீடம் வச்செல்லாம் சாமியை பார்க்கல. அப்போ இருந்து இப்போ வரையும் பிரம்மஞ்ச சக்தியை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி அசுருதி மூலியமாக நம்ம யார் கூட வேணாலும் பேசலாம், முன்னோர்களை பார்க்கலாம், பேசலாம். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு பின்னாடி என்ன ஆன்மா இருக்குன்னு அந்த யாகத்தில் நான் ஃபோட்டோ எடுத்து காமிப்பேன். இப்போ தான் எடிட்டிங் வச்சேன். ஆனால் அவங்க கண்டுபிடிக்கலாம்ல பொய்யா நிஜமான்ட்டு. நான் உண்மையாகவே ஃபோட்டோ எடுத்து காமிப்பேன். அந்த சக்தியை ஆண்டவன் கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து மகாபாரதம் ராமாயணம்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், கட்டுக்கதைன்னு சொல்லலை, மக்கள் திருந்தணும்னு. இப்போ பாருங்கள், பகவத் கீதையாக இருக்கட்டும், இப்போ பைபிளாக இருக்கட்டும். ஆனால் 1ஆம் பைபிள் 2ஆம் பைபிளுங்க பாருங்கள், மாற்றி எழுதிட்டு வருவாங்க. சரியா? அதில் வந்து நீங்கள் அதுக்கு இதுக்கு முரண்பாடே இருக்காது. அதனால் இது வந்து மதிக்கத்தக்கன கீதைகளோ இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் உண்மை அந்த காலத்தில் இதுன்னு. ஆனால் சோடிக்கப்பட்டது இங்கே கேட்டிங்கல்ல, முருகனும் அவங்களாம் உடல் உறவு வச்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் நடக்குமான்னு. அவங்க வந்து குரு அந்தஸ்தில் இருக்காங்க. அவங்க சாமியார் கிடையாது, சாமியை தேடி அலைகிறவங்க இல்லை. சரியா? அவங்கெல்லாம் வாழ்ந்த மன்னர்கள், நம்ம நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள். அந்த மன்னர்களே நம்ம கொஞ்சம் சோடிச்சு அது பண்ணி இது பண்ணி நம்ம இதிகாசங்களை படிக்கப்பட்டது. நீங்கள் மந்திரம் சொன்னீங்கல்ல, அது சம்ஸ்கிருதம் தானே? ஆமாம், அது சம்ஸ்கிருதம். இப்போது நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஆதி காலத்து மொழி தமிழ். முதல்ல உருவானதே தமிழ். அதாவது இயற்கையிலேயே பொங்கலை வச்சு வழிபட்டாங்க. அப்படி இருக்கும்போது இடையில வந்து சம்ஸ்கிருதம் நீங்கள் மந்திரம்னு சொல்கிறீங்களா? எப்படி எனக்கு ஓம் நம பகவதே அமுத தேஜசே, இது எங்கே உங்களுக்கு ஹிந்தி வருது? அமுதம்னா என்ன? இல்லை, நீங்கள் தமிழ் இல்லை, அமுதம் தேஜசே நம்ம அப்படி ஸ்பீடாக சொல்கிறோம், அவ்வளோதான். தமிழ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சம்ஸ்கிருதம் இல்லை, தமிழ் இல்லை. அழகா நம்மளை தான் திருடி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள திருடி நம்ம எடுத்துகிட்டு வரல. நம்ம பேசுகிற பாஷைகளும் திருக்குறள்லாம் எவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. நம்ம வடித்ததை அவங்க வந்து திருடுறாங்க. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கலாச்சாரம். எதுக்கு நான் அங்கே போய் வேலை செய்யாமல் சேவை செய்யாமல் இங்கேயே செய்கிறேன்? எங்கே பிறந்தனோ அங்கேயே மடியணுங்கிறதுக்காக. இப்போ இந்த மடாதிபதிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் நிறைய சொத்துக்கள் இருக்குது, வசதிகள் இருக்குது. அவங்க கூட இந்த சாதாரண இச்சைக்கு ஆளாகி அந்த வீடியோ எடுத்து ஒருத்தர் மிரட்டி கேஸ் ஆகுது. இது கடவுள் தண்டிக்க மாட்டாரா? அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, தன்னுடைய ஒரு கொள்கைக்குள்ளே போகும்போது முழுமையாக அவங்க போகணும். கொள்கைக்குள்ள ஒரு வேஷத்துக்கு போவாங்க. அப்போ அவங்களே வந்து செய்யக்கூடிய என்னை வந்து எத்தனை 4-5 வருஷமாக தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியுமில்ல? அப்போ இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ ஒரு நல்ல நட்பு கூட உடஞ்சி போயிடுது. சரியா? அப்போ அவர் இன்னும் தொடர்றான்னா இவங்க நல்ல கொள்கையில் இருக்காங்கங்கிற தீர்மானம் பண்ணுறது. ஏன் அரசியலே வந்து உடஞ்சிருது இல்லையா? எங்கே நிலையாக நிற்கிது? அப்போ நம்ம போகிற பாதைகள் வந்து நல்லா
செடியாக பிடிச்சி போகும்போது நம்ம தீய செயல்கள் நிறைய பிராமணர்கள்லாம் பாருங்கள் கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொள்கையை கடைப்பிடிக்கிறவங்க. நம்மளும் நம்ம கொள்கையில இருக்கணும், ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கணும், வட்டம் மீறி போகக்கூடாது. அதான் இப்போ நீங்கள் பிராமணர்னு சொன்னதுனால எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பத்தில் எல்லா பிராமணர்களும் புஞ்சவருத்தி ராத்திரி பாட்டு பாடி அந்த அரிசியை கொண்டு வந்தால் சமைச்சு சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ அந்த புஞ்சவருத்தி பிராமணர் இல்லையே. அப்போ இருந்து நான் தான் ஏற்கனவே ஒரு பிராமணர்களை பற்றி கதை சொல்லியிருக்கேன். நான் பிராமணர்களை ஏன் மதிக்கிறேன் அப்படின்னா, 7 ஜென்மத்துக்கு அப்புறம் தான் ஒரு பிராமணன் பிறக்கிறான். அந்த பிராமணர்கள் குழந்தையிலேயே என்ன பண்ணுறாங்க, பூனலை போட்டுட்டு பாடசாலையில் போட்டு அமர்த்தி இறைவனுக்கு நீ சேவை செய் அப்படிங்கிறத கொடுத்துறாங்க. அதே சமயத்தில் அந்த பிராமணர்கள் பூஜை பண்ணும்போது அந்த பிராமணர்களுக்கு கடவுள் அள்ளி கொடுக்குறானா? இல்லை. எத்தனை பிராமணர்கள் கோடீஸ்வரனாக இருக்காங்க? கஷ்டத்தில் தான் இருக்காங்க. பிராமணர்கள் எவ்வளோ ஆச்சாரங்களை கடைப்பிடிக்கிறாங்க? கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அதனால நான் பிராமணர்களை மதிக்கிறேன். அவங்க படிக்கிற நமக்கு, அதாவது இந்த மக்களும் ஒரு சில மக்களும் அப்படி புரியாத பாஷையில் வளரும் போதும் புரியாத இது பண்ணும்போதும் ஏற்றுக்கிறவங்க தெளிவான பாஷையில் சொல்லும்போது கல்லெறிகிறாங்க. இதுதான் ஒரு சில மனிதர்கள்னால. அதனால இப்போ அவங்களுக்கு இது பயன்படுது, தேவைப்படுது. ஆனாலும் இப்போ பாருங்கள், ஒரு இறந்த ஆத்மாவுக்கு சாந்தி பூஜை பண்ணுறோம். ஊர்ஜம் பகாந்தி அமிர்தம் கிருதம் பயா கீழாலம் பரிசுதம் ஸ்வதஸ்தே தர்ப்பயாதமே அஸ்மத் பித்ரு கடாய தீமை தன்னோ பித்ரு பிரசோதயாத். இதில் இந்த வார்த்தையில் ஏதாவது ஹிந்தி வேர்டு வருதா? இல்லை. சுத்த தமிழ். என்ன அதை தலைகால திருப்பி போட்டு படிக்கிறது. இது ஆனால் அவனை நீ தலைகால சொல்லுன்னு சொல்கிற கதையே ஆகிப்போச்சு. பிரயோசத்துன்னு சொன்னீங்கல்ல, அது தமிழ் இல்லையே. பிரேதம்னா என்ன? சடலாம். பிரேத ஆத்மா சாந்தி பூஜை தானே அந்த மந்திரமே. இப்போ புதுசாக எனக்குலாம் இந்த சனாதனம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா சனாதனங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. புதுசாக இப்போ சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனம் பேசுகிறாங்களே, இந்த சனாதனம் என்ன? அம்மா ஜனார்த்தன் தர்மம்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, அது இருந்தாலும் அது எப்போ அதிகமாக இருந்துச்சு? இந்த கொரோனா டைம்களில் அதிகமாக வந்துச்சு. ஏன்னா ஒரு சாமியார் போயிட்டு ஒரு முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே போவோம், அடித்து கொண்டுட்டாங்க. ஒரு சாமியாரை அடித்து கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒன்று கூடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் படையெடுத்துட்டு போனதில் வந்துச்சு. உண்மையான ஜனார்த்தன் தர்மம் என்ன தெரியுமா? இந்து முஸ்லீமும் கிறிஸ்டின் பார்க்காம மனித நேயத்தோட அவங்களுடைய குறைகளுக்கு நம்ம ஒத்து போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையான நெறி, அவங்க எங்கெங்கே பிறந்தாங்களோ அவங்களாவே இருக்கணும். கிருஷ்ணா பிறந்தே அவங்களா முஸ்லீம் ஏன்னா தாய் பால் ஊட்டி வளர்க்கும் போது அவளுடைய கலாச்சாரத்தை ஊட்டி வளர்க்கும் போது இப்போ இங்கிலீஷில் மம்மின்னு சொல்கிறோம், டாடின்னு சொல்கிறோம், மாதாஜின்னு சொல்கிறோம். ஆனால் அவனாக தான் இருக்கான். அப்படி இருந்தாலே அவங்களுடைய கொள்கையே கடைப்பிடித்து நிதி, அதாவது கேவலப்படுத்தாமல் அடுத்தவங்க மேலே கல் வீசாமல் ஒன்றுக்கு ஒன்று மதத்து உதவி செய்தாலே அதுதான் ஜனார்த்தன் தர்மம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலப்போக்கில் நான் எங்கள் கொள்கையில் நாங்கள் சாமியை பரப்புவோம், இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, இது எங்களை கேவலப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சும்மா சோடிச்சுறாங்க. ஆனால் உண்மையானது இது ஒன்றும் இங்கிலீஷ் பாஷை கிடையாது, ஒரு ஹிந்தி பாஷையும் கிடையாது, இது எந்த ஒரு பாஷையும் இல்லையே. நம்ம ஜனங்களே ஜனார்த்தன் தர்மம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஜனங்களோட ஒத்து போகணும், ஜனத்தை தான் பிள்ளையா நினைக்கணும், தன்னுடைய ரத்தமாக நினைக்கணுங்கிறது தான் ஆணித்தனமானது. இந்த இப்போ சாதிகள்லாம் எப்போ தோணுச்சு? சாதிகள் இந்து மதத்தில் இருக்குதா? அம்மா ஜாதிகள் நீங்கள் எவ்வளவோ பேருக்கு என்னென்னமோ சொல்லியிருக்கீங்கம்மா. உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, நிறைய சொல்லியிருக்கீங்க. உங்கள் இதே நான் பார்த்துருக்கேன் நிறையா. இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஜாதி எப்படின்னா அடிப்படை காலத்தில் கொஞ்சம் ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டால் ஒரு சின்ன இதாக இருக்கும். அதில் தலைவர் இருப்பார், அதே மாதிரி அந்த தலையாரி இருப்பார். அப்போ அந்த ஊரில் ஒருத்தவங்க கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஓலைப்பட்டி போடுறவங்க ஒருத்தவங்க, செருப்பு தைக்கிறவங்க ஒருத்தவங்க, அப்புறம் புனை அடிக்கிறவங்க ஒருத்தவங்க, மாடு பற்றிட்டு போகிறவங்க ஒருத்தவங்க, ஆடு மெத்திக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு பேருகளை வைத்து அழைக்க ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில். அதுவே சாதியாக அவங்க உருவாக்கிட்டாங்க. அதுவே போக 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 அவங்களுக்கும் பொருளாதாரம் வந்துருச்சு, எனக்கும் பொருளாதாரம் வந்துருச்சு. நீனும் இப்படி திராசில் இருக்க, நானும் இப்படி திராசில் இருக்கேன். அப்போ என்ன ஆகிப்போச்சு? சண்டை ஆகிப்போச்சு, பணிவு இல்லாங்க. இதுதான் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கோச்சுக்காதீங்க, இது நம்ம அரசியல் இதில்
இந்த ஸ்கூல் பீரியடில் ஸ்கூலில் அந்த ஜாதின்னு ஒன்று எழுதுறாங்கல்ல, இப்போ ஜாதி வரி கணக்கெடுப்புன்னு சொல்லணும்னா இல்லை. ஆமாம், அது ஜாதியை எடுத்துருங்கன்னு தான் சொல்கிறேன். ஜாதின்னு ஒன்றே எடுத்துருங்க, இந்தியர்னு எழுதுங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், எப்பா ஜாதி ஜாதிங்கிற ஐயர்களுக்கு யார் கடவுள்? சிவன். அவர் சுடலை தானே. ஆமாம். நான் ஒன்று சொல்கிறேம்மா, கரெக்டு நீங்கள் சொல்கிறது. அந்த காலத்தில் சிலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் யார் வடிச்சுக்கிட்டு இருந்தா? எங்கேயோ போகணும், ஏதோ ஒரு கோயில் இருக்கும் காட்டுக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ. அப்போ ஒரு இது கொண்டு வந்தாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, 3 கல்லை வச்சு திருநூறு பூசி இதுதான் கோயில்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் கோயில் இருந்து அது 100 அடிக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் விளங்கும். 100 அடிக்கு முன்னாடி வந்தாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாலும் அது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஊருணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா நம்மளை நாம் காப்பாற்றுறதுக்கு தான். ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு அதே ஜாதி வேரி, சாமி ஓன் சாமி ஏன் சாமி, எல்லா சாமி. ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், சாமியை தூக்கிட்டா போக முடியும்? ஒரு புலி வருது, ஒரு விபத்து ஏற்படுது, அதில் போய் ஒருத்தன் காப்பாற்றுற நம்மளை கொண்டு போய் என்ன செய்ய கேட்க முடியுமா? இப்போ கீழே விழுந்துடுறேங்கண்ணே ஒருத்தர், அதுதான் மனிதனியம். ஓடி வந்து தூக்கி தண்ணி ஊற்றுறாங்க, நீ ஜாதி பார்த்து தண்ணி ஊற்றுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. மனிதனியம் ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் இதை வந்து முன்னாடி மன்னர் ஆட்சி இருந்துச்சு, அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மக்கள் ஆட்சி ஆச்சு. மக்கள் ஆட்சின்னு தான் பேர், ஆனால் மக்கள் பூரா வந்து என்னத்துக்கு ஆகி போயிட்டோம், அவங்களுக்கு அடிமையாகிற மாதிரி ஆகிட்டுருக்கோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறோம், இந்த வரக்கூடிய அரசியலில் வரவங்க பெரிய ஆளுங்க, முக்கியமாக யாராவது ஒரு நபர் இந்த ஜாதிங்கிற ஒரு நபரை தூக்கிடணும், அந்த எடுத்துடணும். எடுத்துட்டா எந்த ஜாதியும் வராது. இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட வந்து ஒரு கோடிக்கணக்கில் ஏதோ நாளைக்கு டொனேஷன் வருது, அது வருது, யாரை வரணும், நான் என்ன பண்ணணும்? இது என்னுடைய பரிவாரம், இது என்னுடைய மக்கள். நான் வீடுன்னு இருந்தால் நான் எப்படி பகிர்ந்து கொடுக்குறேனோ அது மாதிரி உண்மையிலேயே வீடு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்கள பார்த்து நீங்கள் செய்யணும். நீ வச்சு கோடிக்கணக்கில் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு, சராசரி ஒரு கஷ்டப்படுற மனிதன் வாழ்கிறதுக்கு 1 கோடி ரூபா போதுமா? 80,000 ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்குது. அதை வச்சு அவன் தலைமுறைக்கு முடிச்சுக்கலாம். நீ 80,000 நீ ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு பண்ணாலும் மிச்சம். நீ என்ன சாப்பிட போகிற? எதுக்கு என்ன ஆடம்பரம்? சிவனேன்னு கும்பிட்டுட்டு அதை வந்து உன் சங்கதிக்கு கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி இருந்தாலே நம்ம நாடு வந்து கண்டிப்பாக ஏழை நாடு ஆகாது, நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க 200 கோடி 300 கோடி 1000 கோடி பதுக்கி வச்சு அந்த கோடியாக அவங்கள வந்து சமாதி ஆக்கிடுது கூட இருக்கிறவங்க. சாய்பாபா இருக்காருல்ல, அவர் வந்து சத்தியம் தியேட்டர் ஓனர் வர வச்சார். அப்போது நாங்களாம் உட்காந்துருந்தோம், பொம்பளைங்களும் உட்காந்துருந்தாங்க. சாய்பாபா என்ன பண்ணாருன்னா, செத்து போயிட்டார்ல நடிகர். ஆமாம் ஆமாம். அவர் வந்து பொம்பளைகிட்ட மட்டும்தான் அந்த சீட்டை வாங்கினார். 2 சாய்பாபா உண்டு, கூட்ட போய் சாய்பாபா சாய்பாபா அவர் தான். என்னையா சாமியாக இருக்கிறீங்க, பொம்பளைகிட்ட மட்டும் வாங்குறாரு. அதே மாதிரி கோடீஸ்வரன்ட்ட மட்டும் தான் பேசுவார். நல்லா இருக்கியா? ஏன் இந்த இது அவர் பண்ணலாமா? அதனால தான் அவருடைய இது எப்படி இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கை என்னவாச்சு? யார் யார் என்ன விதைக்கிறார்களோ அதையே அவங்க அறுவடை செய்வார்கள். அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு? நம்ம நினைக்கிறோம், நம்ம அதை பூனை என்ன நினைக்குமா, பூனை கண்ணை மூடிட்டு பால் குடித்தா உலகமே இருண்டுரும்னு. ஆனால் அதுக்கு தெரியுதுல எல்லா உலகமும் பார்த்துட்ருக்குன்னு. இதுதான் ஒவ்வொரு மனிதர் செய்யக்கூடிய தவறுகள். நீங்கள் செய்த புண்ணியம் பாருங்கள், உங்களை யாராவது அசைக்க முடியுதா? அசைக்க முடியுதா? இன்னைக்கு இன்னும் மேன்மையாக வருவீங்க. ஜெய் ஸ்ரீராம். ஹர ஹர மகாதேவ்.